கோவை மாவட்ட அனைத்து ஜமாஅத்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பாக வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய்யக் கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடிய மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம். கோவை மாவட்ட அனைத்து ஜமாஅத்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு கோவையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை சமுதாய நலனுக்காக மேற்கொண்டு வருகிறது. இஸ்லாமிய மக்களுக்கான உரிமை காக்கும் போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், சமூக மத அமைதிக்கான மனித உரிமை காக்கும் பணிகளையும், சமூக தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும், கல்வி பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது இஸ்லாமிய மக்களின் வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு கூட்டு பாராளுமன்ற குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆட்சேபனைகளை பரிசீலிக்காமல், ஜனநாயக சக்திகளின் பாராளுமன்ற எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல், குறிப்பாக தமிழக சட்டமன்ற தீர்மானத்தை மதிக்காமல் ஒன்றிய பாஜக அரசு தற்பொழுது கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையாகவும், மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பாக 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் ஆத்துப்பாலம் பகுதியில் தொடங்கி ஊக்கடம் வரை நடைபெற்றது. வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்காதே, இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்காதே, ஒன்றிய அரசே வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெறு உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பியவாறு ஆத்துப்பாலம் பகுதி முதல் உக்கடம் வரை ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியாக சென்றனர். மேலும் உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி முன்பாக ஒன்று கூடிய மக்கள் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில செயலாளர் காயல் மகுபூப் கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து மௌலானா சதீதுதீன் பாகவி, JAQH அமைப்பின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் நூர் முகமது கண்டன உரையாற்றினர். இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தை கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அல்ஹாஜ் இனாயத்துல்லா அவர்களின் முன்னிலையில் ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் அமீர் அவர்கள் தலைமை தாங்கினார். போராட்டத்தை ஒருங்கிணைப்பாளர் சபீர் அலி வழிநடத்தினார்கள். பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கோவை மாவட்டத்தில் அனைத்து ஜமாத்துகள், இஸ்லாமிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகளுடைய வக்ஃப் திருத்த சட்டம் என்கிற பெயரில் வக்ஃப் சொத்தை அபகரிக்கும் திட்டம், வக்ஃப் சொத்தை அழிக்கும் திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து ஒட்டுமொத்த கோவை மாவட்டத்தினுடைய முஸ்லீம்கள் சார்பாகவும், மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளின் சார்பாகவும் இன்ற மாபெரும் கண்டன பேரணியையும் கண்டன போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறோம். இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்க முதல்ல தமிழக அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலும் மக்களவையிலும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்ற தமிழக அரசாங்கத்திற்கு இந்த சட்டத்தை அமல்படுத்தக் கூடாது என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்த தமிழக அரசுக்கு இஸ்லாமியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் பாராளுமன்றத்திலையும் மதவாத எதிர்ப்பாக மதசார்பற்ற கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் கோவை மாவட்ட இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்திய தேசத்தினுடைய பிரதமர், பாரத பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்து, அன்புக்குரிய பாரத பிரதமர் அவர்களே, நீங்க ஏற்கனவே CAR, NRC, வேளாண் திருத்த சட்டம், முத்தலாக் திருத்த சட்டம் என்கிற பல்வேறு மத பதட்டத்தை தூண்டக்கூடிய சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தீங்க. அந்த சட்டங்களால இந்திய தேசத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் வரல. CAA சட்டத்தினால எந்த இந்துக்களும் முன்னேற்றம் அடையல, முத்தலாக் சட்டத்தினால எந்த முஸ்லீம்களும் முன்னேற்றம் அடையல, வேளாண் சட்டத்தினால எந்த விவசாயிகளும் முன்னேற்றம் அடையல. நீங்கள் கொண்டு வருகின்ற இந்த மத பதட்டத்தை தூண்டுகின்ற இந்த சட்டங்கள் எல்லாம் குப்பைக்கு போக வேண்டிய சட்டங்களாக இருக்கு. தயவு செய்து நீங்க மக்களுக்கு பலனுள்ள திட்டங்களை கொண்டு வாங்க. உதாரணமாக இன்னைக்கு அமெரிக்க அரசாங்கம் இந்திய பொருட்களுக்கு ஒரு அநியாய வரி விதிச்சிருக்காங்க. அந்த அநியாய வரிக்கு எதிராக பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வாங்க. ஒட்டுமொத்த இந்துக்கள் சார்பாக, ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்கள் சார்பாக, ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் சார்பாக எல்லாருமே இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் அனுமதிப்பாங்க, ஆதரிப்பாங்க. வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான திட்டத்தை கொண்டு வாங்க. பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்துல 4 கோடி வீடு கட்டுங்க சொல்றீங்களே, இன்னைக்கு முஸ்லீம்களுடைய வீடுகளை எல்லாம் இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் முதல்ல புல்டோசர் ஓட்டக்கூடிய பயிற்சி எடுத்துட்டு வாங்குற அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்குது.
ஒரு சைடுல 4 பேர் வீடு கட்டி கொடுத்தேன்னு சொல்றீங்க, இன்னொரு சைடுல முஸ்லிம்களுடைய வீடுகளை எல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அருமைக்குரிய பாரத பிரதமர்களே, வளர்ச்சிக்கான திட்டத்தை கொண்டு வாங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாரா இருக்கிறோம். நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த மத பதட்டத்தினுடைய சட்டத்தினால இந்த நாட்டுக்கு எந்த பலனும் இல்லை என்பது பிரதமர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கு இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். தயவு செய்து வேளாண் திருத்த சட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கியது போல எந்த பலனும் இல்லாத இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை தயவு செய்து வாபஸ் வாங்குமாறு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக கோரிக்கையாக வச்சுக்கிறோம்.